ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரெசிபி செய்யறது 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன், ஒரு 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மிளகு, அதே அளவு ஜீரகம் எடுத்துருக்கேன். பெருஞ்சீரகமும் அதே அளவு தான். ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த அளவு நல்லா வந்து ரோஸ்ட் ஆனது எடுத்து வச்சு இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வறுத்து நல்லாவே ஆறிட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதிலே வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1 ஸ்பூனே போதும். சிக்கன் 1/2 கிலோ தான், நம்ம மிளகு காரமும் சேர்த்துக்கணும், காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் குழம்பு மிளகாத்தூள். இப்போ வந்து இது நல்லா இந்த அளவு பொடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சோம்னா அது நல்லா அந்த மசாலாலாம் அதில் சேர்ந்து நல்லாவே ஊறிடும். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான உப்பு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே இதில் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஊறி நல்லாயிருக்கும். அதனால் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 1.5 வெங்காயம் இருக்கும், இந்த அளவு கட் பண்ணி வச்சுங்க. அதையுமே நல்லா சேர்த்து வதக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பாதம் வந்ததும் இப்போ நம்ம வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருந்தால சிக்கனை அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிம்மில் வச்சு அப்படியே மூடி விட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இதிலே தண்ணி வரும். வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லாவே சிக்கன் இங்கே பாருங்கள், தண்ணி இதுலேயே வந்து தண்ணியே ஊற்றலை, இதிலே வந்து தண்ணி நல்லாவே ஊறி வந்துடுது. இந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். உங்களுக்கு இது அப்படியே கிரேவி மாரி வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை கூட சேர்த்துருவோம், நான் சேர்க்கல. அதனால அதுக்கப்புறமா வந்து ஒன்று அரிஞ்சு சேர்த்துருக்கேன். அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். நல்லாவே வந்து சூப்பராக வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வந்து கொஞ்சம் அப்படியே இந்த ரொம்ப சுண்டி வர அளவுலாம் நான் நிறுத்தலை. கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி மாரி இருக்கட்டும் தான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சிக்கன் வந்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கொத்தமல்லி இல்லை, இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் இப்போ தான் போடுறேன். ஆனால் சூடு இருக்குது. இதில் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையாவே போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் நிறையாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. அழகாக சீக்கிரம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது. சூப்பராகவே வந்து இந்த சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நம்ம வந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனால் கூட இவ்வளோ ஒரு டேஸ்டான டிஷ்ஷு கிடைக்காது. அதனால் வீட்டிலே வந்து நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிகப்பு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.